இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடியுரை திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கல்கள் இளையாமுக்கு. தாம் ஐயா, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை யாவரையும் பார்க்கிறது மிக்க சந்தோஷம். உங்களை பார்க்கணும், இந்த இல்லத்தை திறக்கணுங்கிறதுக்கு தான் பெரிய ஆசை. அருமையான ஐயா அபிரகாம் ஐயா பல நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அன்பு சகோதரர் சிவகுமார் பல நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது, வந்து திறந்திருக்கோம். இல்லமான திறக்கப்படுறது மாத்திரமல்ல, அநேகருக்கு ஒரு ஆஸ்வாதமாக இல்லமாக இருக்கணும். இல்லம் ஏதோ திறந்தோம் வாழ்ந்தோன்னு இல்லை, அது ஒரு ஊழியக்காரன் வாழ போகிற இல்லம். இதனுடைய மகிமை வீட்டில் வாசமாக இருக்கணும். கர்த்தருக்கு பெரிய ஒரு கிருபை தரணும். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் பலவிதமான நோயினால் கஷ்டத்தினால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கையாக இருக்கா, ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கா? நம்ம சற்று யோசித்து பார்த்து கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழணும். இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் சென்னையில் ஒரு கிறிஸ்மஸ் விழா நடந்தது. நான் முடிச்சுட்டு பாதி வழி தான் இருந்துச்சு வந்தேன். கிட்டத்தட்ட 7000 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. ஒரு குடும்பம் பெங்களூர்லேருந்து வந்திருந்தான். தம்பி ஃப்ராங்க்லின்னு ஒரு தம்பி, அவனுடைய மனைவி ஓட வந்திருந்தான். பார்த்தா ஹேண்டிகேப்ட் நடக்க முடியல, ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. ஒரு கிறிஸ்துவ குடும்பம் தான். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் கிறிஸ்துவ பிள்ளைங்க வாழ்கிற வாழ்க்கை நினச்சி பார்த்தா கஷ்டமான சூழலில் வேதனை நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் வாழ்க்கை ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை நினச்சி பார்க்கவே முடியலை. நம்முடைய வாழ்க்கை கடவுள் சீராக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கடவுள் சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. ஏதோ கிறிஸ்தவனாக வாழக்கூடாது. ஒரு உண்மையான வாழ்க்கை. ஆண்டவர் உலகத்தை சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் நன்மை செய்கிறவே சுற்றி திரிந்தார். திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார், கண்ணீர் விட்டு அழுதார், ஜனங்களுக்கு பரிதபிக்கிறேன்னு சொன்னார். அப்படி இப்படி பரிதபிக்கான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் வேணும். ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை வாழணும். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தரணும். அதனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை
ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும். அதுதான் ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரே, நீங்கள் எத்தனையோ பாடுகளும் வாழ்ந்துக்கலாம், கஷ்டங்களும் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கையை பார்க்குறார். இன்றைக்கி அவன் வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்காரு. வாழ்க்கையை பார்க்கும்போது இன்றைக்கி முடிஞ்சு போகிற உலகம், அந்த உலகத்தில் எப்போ அந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியலை. யாருக்கு எப்போ இறந்து போகிறாங்க, யாருக்கு எப்போ சாவு நடக்குது, எப்போ ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படி சொல்ல முடியாத காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ வாழ்ந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை கூட கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாய், கடவுளோடு வாழக்கூடிய வாழ்க்கையா, அவனுடைய அழைப்பு எப்போ வந்தாலும் சரி நான் தயாராக இருக்கேன், அவனுடைய அழைப்புக்கு அவனுடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன் சொல்லக்கூடிய மக்களாக வாழணும். 2024 ஆண்டு வரைக்கும் ஆண்டவர் கரம் பிடிச்சு நடத்திட்டார். இந்த மாதம் கடைசி மாதம் டிசம்பர் இன்னைக்கு 21 நடந்துக்கிட்டு இருக்குது. 11 மாதமும் 12ஆம் மாதம் 21 ஆண்டு கரம் பிடிச்சு நடத்திட்டார். இந்த வரப்போகிற புதிய மாதத்தில் ஆடை எப்படி நடத்த போகிறார் அதுதான் நம்ம வாழ்க்கையில் கேட்கணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையாக முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக வாழணும். அதை விரும்புகிறார். கிறிஸ்தவ மக்கள்னால் உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தால் தான் நீ ஆண்டவர் பார்க்க முடியும். அதை கேட்கணும். ஆண்டவர், எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க, எங்கள் திருச்சபைகள் உண்மையாக வாழ, எங்கள் ஊழியர்கள் உண்மையான ஊழியம் செய்ய, மக்கள் மேலே இறக்கப்பட்ட ஊழியத்தை செய்ய எங்கள் கிருபைத்தான அதை கேட்கணும். அப்படிப்பட்ட நிலைக்கு நான் வந்திருக்கோம். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு வந்திருக்கோம். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ விதமான குடும்பத்தில் தரித்திரங்கள், நிறைய குடும்பத்தில் பாருங்கள் தரித்திரம். பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியலை, இந்த பண்டிகை நாட்களும் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியலை. அப்படி எத்தனையோ பெற்றோர்கள் வடிக்கிற கண்ணீரை பார்க்குறோம். ஆனால் இப்படிப்பட்ட நாட்கள் ஏன் வருது? ஆண்டவர், என் வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கை இருக்கா? உம்மோடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கா? உங்களுக்கு பிரியமான மக்களாக இருக்காவா அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறோம். அவரோட காரியத்துக்கு நம்ம ஆண்டு கேட்கலாமா? கர்த்தர் ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறா. நாங்கள் தரிசனம் இன்னைக்கு திறக்கத்தான் வந்தோம். அன்னைக்கு சொன்னார் 10 நிமிஷம் நீங்கள் ஒரு பாட்டை பாடிட்டு முடிச்சா பண்ணிட்டு போங்கன்னு தான் சொன்னாங்க. அதான் வந்தோம். இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இன்னும் எல்லா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்கள் 2-3 இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. அதெல்லாம் உங்கள்கிட்ட கடந்து போக போகிறோம். அதனால் உன் வாழ்க்கை தேவருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கா? அதை யோசித்து பாரு. ஆனால் என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கை இருக்க, உண்மை இல்லாத மனுஷன் வாழ முடியாது. இன்றைக்கி திருச்சபை எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்குது. உண்மை இல்லாத வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கிறோமில்ல, இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கடவுள் குருவமாக நிறைய பாவம் பண்ணாங்க. பாவம் பண்ணதுலாம் ஆண்டவர் பெலிஸ்தர் கையில், அமலேக்கிய கையில், அம்மோனியர் கையில், மீதியான் கையில் ஒப்பு கொடுத்தாரு. அதே போல் இன்றைக்கி பாருங்கள், கிறிஸ்தவ நிர்வாகங்கள் சீரெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. காரணம் தாங்க பெருமை, தாங்க அகந்த தாழ்வான வாழ்க்கை இல்லை. அதனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம விடுவிக்கப்படணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. திரும்பிச்சைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் நல்ல திருமண்டலம் அமையணையப்பா. நிறைய பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தி சம்பாதித்து கொடுத்த திருச்சபை இன்றைக்கி பரிசுத்தவான்கள் இல்லாமல், இந்த மிஷன் இல்லாமல் ஒரு அடி நம்மகிட்ட இல்லை. அவனை இடங்களை சம்பாதிச்சு கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? உபரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா? அப்படி கேட்கலாமா? தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, கரைங்களோடு கூட இருக்கிட்ட ராஜான்னு கேட்கலாமா? இந்த மாலை வேலைக்கா சமூகத்து நன்றி ராஜா. நம்ம மணப்பட வீடு கிராமத்துக்கு வருகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை இப்போ கரத்தில் தருகிறோம். இந்த ஆண்டு முழுதும் கரம் பிடித்து நடத்தின தெய்வம் புதிய ஆண்டிலும் புதிய கிருபையோடு வாழ கிருபை தாங்க. வியாதிகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். எல்லா நிலையிலும் இந்த பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. கிருபை சொல்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஜவராணி குருவம்மாள் சுந்தராணி பாப்பாள் மரியம்மாள் வசந்தம்மாள் கல்வம்மாள் இந்திரா ஆண்பவர் திருச்சியில் சிற்செயினார் உன்னை கிட்டி இழுப்பவரோ ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்றும் அளிப்பவரா, உனக்கென்றும் அளிப்பவரா. காப்பா காப்பா காக்க
அழைத்தவர் கரமதை பார் அவர் கைவிடாதிருப்பார் கண்டுனை அழைத்தவர் கரமதை பார் அவர் கைவிடாதிருப்பார் ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார் ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார் 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 இன்றும் அதை எண்ணிப்பார் இன்றும் அதை எண்ணிப்பார் இப்பொழுது காசினி முன்னாடி வாங்க. காசினி சாலினி வாங்க. நீழ்ச்சியில் வீழ்த்துணை தீர்த்தவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரும் திருத்தீர வேளையில் சிற்சையினார் உன்னை இழுப்பவரும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அடிப்பவரா உனக்கென்றும் அடிப்பவரா காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் ஒரு சேர் எடுத்து அப்புறம் முத்தம்ல ஒரு பையனுக்கு விண்ணீரங்கி மண்ணில் வந்த என் நாதனே உன்னதத்தை விண்ணீரங்கி மண்ணில் வந்த என் நாதனே என்னையுள்ள நன்றி உள்ளோ பொங்கி வடியோத நாதனே என்னிலுள்ள நன்றி உள்ளோ பொங்கி வடியோத நாதனே அன்பு நிறைந்த இயேசுவே நிற்பாத சேவாய ஆசையே அவசேற்றில் மோசம் போன எல்லையும் தேடி வந்தீரே அவசேற்றில் மோசம் போன எல்லையும் தேடி வந்தீரே என்னிலுள்ள நன்றி உள்ளோம் நாசிருக உன்மேல் பயந்து நான் ஜீவிப்பேன். இதான் ஆண்டவருடைய சேவை. அப்படி சேவை செய்யதான் நமக்கு பாக்கியம். பெரிய பாக்கியம் தானே. யாரும் இந்த உலகத்தை எதுவும் கொண்டு போக முடியுமா? எந்த காசையும் கொண்டு போக முடியுமா? எத்தனை கோடி பணம் தான் தூக்கிட்டு போக முடியுமா? மக்களோட மக்களை வாழணும். இயேசுவை போல திரளான ஜனங்களுக்கு மனதூருனார்ல. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா 100 ரூபாய் ஒரு ஏழைக்கு கொடுங்க. இப்படி ஏழைக்கு கொடுங்க. 700 ரூபாய்க்கு ஒரு ஏழைக்கு செய்யுங்க. குடும்பம் சந்தோஷம் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? குட் பை. தேங்க்யூ.